கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ராஜனை சோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜபம் கேட்டார். இயேசு ராஜனை சோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாரோ, இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாரோ, எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. நான் உனக்கு போதித்து, எல்லாரும் வாசிங்க ப்ளீஸ், சபையா சேர்ந்து வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எல்லோரும் கண்களை மூடி ஆலோசனை எங்கள் மீது போடுங்கப்பா. எங்க ஒத்தாசை நீங்கியா இருக்கிறபடினால் ஆலோசனை எங்கள் மீது போடுங்க. மனுஷ ஆலோசனை கேட்டா விழுந்து விடுவோம் சுவாமி. தேவ ஆலோசனை கேட்கும் பொழுது எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். ஒருவேளை என் கால் சரிக்கு விழும்போது, அப்பா நான் விழும்போது என்னை தூக்கி விடுவீரையா. நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கண்களை மூடி அவரை பார்த்து ஆலோசனை எனக்கு காட்டுங்க அப்பா, ஆலோசனை காட்டுங்க. மனுஷ ஆலோசனை கேட்டு கேட்டு விழுந்து 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 ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை கேட்க மறந்துட்டேன் சுவாமி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரேன். எங்க வாழ்நாள் எல்லாம் எங்க கூட வருகிறவரே, வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் எங்காண்டிலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் எங்காண்டிலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். என்னோடு இருப்பதினா, என்னோடு வருவதினா, எதினா எது எதினா என்னோடு இருப்பதினா, எதினா எது எதினா என்னோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்த பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்ல உனக்காக எனக்காக தேவன் மேகஸ்தம்பத்தை அக்கினி ஸ்தம்பத்தை நிறுத்துகிறவரே கூட செல்லுது. மாறாத
மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை அப்பா நம் இடத்தில் வரும்போது மாறாவா வந்தராச்சா? நான் மதுரமா வரல சாமி. உம்மிடத்தில் வரும்பொழுது நான் மாறாவாய் வந்தேன் ராஜா. என்னை மதுரமாய் மாற்றின நல்ல தெய்வமே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே யார் இருக்காங்களோ இல்லையோ, நீங்க என் கூட வரதுக்காக நன்றி ராஜா. நீங்க என் கூட இருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா சுவாமி நான் என்றோ மரித்து போயிருப்பேன் ராஜா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்றைக்கு ஐயா என்னை இருளிலிருந்து ரட்சித்தீரோ அன்று முதல் கொண்டு உன் வாழ்க்கையில நீங்க இருக்கிறவராய் இருக்கிறீங்க, வருகிறவராய் இருக்கிறீங்க ராஜா. உன் வாழ்க்கையில எந்த கசப்புகள் வந்தாலும் எந்த மாறாக்கள் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து அதை மதுரமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன். தேவ செய்தியை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கப்பா, சங்கீதம் எடுத்து வாசிங்க. 32:8 வாசிங்க. அதே வசனம் வாசிங்க. உனக்கு காட்டுவேன் உன்மேல் வாய் என்ன பண்ணோம் கட்ட. நான் எல்லாத்தையும் பேசிட்டு ஆண்டவரே நீங்க பேசுங்க. நான் என் பராக்கிரமத்தை காமிச்சிட்டு ஆண்டவரே நீங்க பராக்கிரமசாலியா இறங்குங்கன்னா அவர் இறங்குவாரா? வாசிங்கப்பா அந்த வசனம் வாசிங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலோ வாய் என்ன பண்ணும்? அவர் போதனை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர் ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் மீது தேவன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லணும், போதிக்கணும்னா சில காரியத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டு தான் ஆகணும். வாய் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது எது ஒன்னாலும். ஏன்னா இது எதுக்காக உண்டாக்கப்பட்ட வாய்? தேவனை துதிப்பதற்காக என்ன பண்ணோம்? இல்ல அங்க போயிட்டு வாயை வித்துருவோம், வேற இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல இல்ல. அவர் எப்பொழுதாவது ஆலோசனை சொல்லுகிறவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே தாவீது சொல்வார், கர்த்தரை எப்போது நான் எங்க வச்சிருக்கேன்? எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் என்ன பண்றதில்ல, ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய போதனை கேட்க முடியாதபடிக்கு அசைக்கப்படுறோம்னா நம்ம போதனை என்ன பண்றோம்? கொஞ்சம் அவாய்ட் பண்றோம். போதனையை கேட்கிற தேவ பிள்ளையே அசையப்படாதபடிக்கு தேவன் நம்மளை நிற்க வைக்கணும். அசைவுகள் வரும். ஏசப்பா சொல்லிட்டாரு, வா உன்னை அப்படியே அசை இல்ல உபத்திரம் வரும், நிந்த வரும், நெருக்க வரும், எல்லாமே வரும். ஆனா நம்ம எப்படியா இருக்கணுமா? வாரினால் அடித்தால் ஒளியும், வாசிங்கப்பா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டே சேராத புத்தி இல்லாத எப்படி ஆயிரும்? புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டும். நம்ம மனுஷன் நம்மளை எதுக்கு ஒப்பிட்டாரு? மனுஷன் தேவனால் அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன். நீ கர்த்தருடைய போதனையை கேட்க முடியாதபடிக்கு என் இஷ்டம் போல இருப்பேன், என் இஷ்டம் போல பேசுவேன், என் இஷ்டம் போல வாழுவேன். கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்யணும், ஒத்தாசை செய்வாரா? புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் வேணா இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நம்மள மிருகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒப்பிட்டார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில
கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அவர் கண்களிலே கிருபை கிடைக்கும்படி செய்கிறோமா? இல்லை என்றால் கழுதையை போல குதிரையை போல வாழ்றோமா? வாசிங்க வாசிங்க. இல்ல இல்ல, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ள. அந்த கிருபையினால் தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம், எப்போ ஏசப்பா நீங்களும் வானா உங்க ஊழியமும் வானாப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்போம், விட்டுட்டு ஓடி போயிருப்போம். கிருபை என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, அவர் இரக்கத்தையே உள்ள நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, அவர் இரக்கத்தையே உள்ள நாடுது. எசமா உங்களை தானே நம்பி வாழுவேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுவேன். எசமா உங்களை தானே நம்பி வாழுவேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுவேன். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, அவர் இரக்கத்தையே உள்ள நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, அவர் இரக்கத்தையே உள்ள நாடுது. எசமா உங்களை தானே நம்பி வாழுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். எசமா உங்களை தானே நம்பி வாழுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். கிருபையை நம்பி ஓடுகிற தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஒரு நாள் வெட்கம் அடைவதில்லை. ஏன்னா கர்த்தரை தேடுகிறோம். கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே, நாம் இல்லாவிட்டால், ஒருவேளை வாய்க்கு கடிவாளம் போடாவிட்டால், ஒருவேளை மிருகத்துக்கு என்ன பண்ணிடும், ஒப்பா மாறி போயிடும். அதனால கிருபை வேணும்னா கர்த்தருடைய போதனை என்ன பண்ண கேட்டுதான் ஆவணும். என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவதை கேட்க மாட்டான், கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். என்ன காரியம் வரட்டும், எது ஒன்னால வரட்டும், கிருபை நம்மளை சூழணும் என்றால் என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஒரு கர்த்தர் என்ன பண்ண கூட இருக்கணும். இல்லைன்னா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிருக்கிற வாயெல்லாம் கொடுத்திருக்காரா இல்லையா, கொடுத்திருக்காரா இல்லையா? என்னன்னா ஏசப்பா வரும்போது மதுரமாவா கூட்டிட்டு வந்தாரு. என் வாயிலிருந்து எவ்வளவு கசப்பான வார்த்தைகள் வந்திருக்கும், என் சிந்தையிலிருந்து எத்தனை கசப்பான சிந்தனைகள் புறப்பட்டிருக்கும், என் கையிலேருந்து பவுஞ்சா எத்தனை கசப்பான அடிகள் என்ன பண்ணியிருக்கோம் வந்திருக்கோம். எல்லாமே ஏசப்பா அறிஞ்சவர் தான். நான் மாறாவாய் இருந்தவள் தான். வரும்போதே ஆண்டவர் என்ன திராட்சை ரசமா கூட்டின்னு வரல. நான் இன்னைக்கு திராட்சை ரசமா என்ன பண்றேன், காட்டுகிறேன். என்ன பண்றேன், ஒயின் கூட திராட்சை ரசம் தான். குடிச்சா என்ன ஆகும், போதை வரும் தெரியுங்களா? அந்த திராட்சை ரசத்தை ஒரு வருஷம் 2 வருஷம் ஸ்டோர் பண்ணா அது என்னவாயிடும், போதையா மாறிடும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நான் மாறாவா இருந்தவள் தான். நான் ஒன்னும் வரும்போதே ஆண்டவர்கிட்ட மதுரமா என்ன பண்ணல, வரல. அந்த பாவியான ஸ்திரீயை கேட்டா சொல்லுவார், நான் எப்படி வந்தேன்ப்பா, உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால இந்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு கிருபை என்ன பண்ணவா நம்ம சூழ்ந்து கொள்ள தக்க வச்சுக்கணும். கிருபையை இழந்துட்ட பிறகு நம்ம நிப்போம். கிருபை இழந்த அநேக மனிதர்களை தேவன் வேதத்தில் என்ன பண்ணிருக்காரு, கிருபையை சூழ்ந்து கொண்ட மனிதர்களே காமிச்சிருக்காரு. கிருபை இழந்த மனிதர்களை என்ன பண்ணிருக்காரு, காமிச்சு இருக்காரு. ஸ்திரீகளை காமிச்சிருக்காரு. கிருபை இழந்த லோத்துவை பார்த்திருப்போம், லோத்துவின் மனைவியை பார்த்திருப்போம். அவர்கள் ஜெனரேஷனே தேவன் கிருபை இழந்தவர்கள். ஒருவேளை நீதிமானா எண்ணப்படலாம், ஆனா தேவ கிருபை இழந்தவர்கள். இன்றைக்கோ நிர்மூலமாகாதபடிக்கு கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே. அடுத்த வசனம் வாசிங்கப்பா. நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, எல்லா ஆனந்த
கர்த்தருக்குள் களி கூறுங்க தேவ பிள்ளையே. கர்த்தர் செய்த நன்மையை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாது. மறந்தோன்னு வச்சுக்கிங்க நம்ம மனுஷங்களே இல்லை. ஏசப்பா சொல்லிட்டாரு, நீ என்னவாயிட்ட, கழுதைக்கும் குதிரைக்கும் என்ன பண்ணிட்ட, ஒப்பாயிட்ட. குதிரைக்கு வந்து கடிவாளம் போடலன்னு வச்சுக்கோங்க, அது மிரண்டு எங்க ஓடுதுன்னு என்ன பண்ணாது தெரியாது. கழுதை நீ அதிகமா சும வச்சனா என்ன பண்ணும், உதச்சி தள்ளிட்டு போயின்னே இருக்கும். ராஜா கழுதை மேல இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கு மதிப்பு, கழுதைக்கு மதிப்பு. ராஜா கழுதையை விட்டு இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, அது என்னவா அழுக்கு துணி வைக்கிறதுக்கும் சுமக்கிறதுக்கு என்ன பண்ணும், உதவும். அப்படியேப்பட்ட காரியம் நம்மளுக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தருடைய ஆலோசனை நாளுக்கு நாள் கேட்டு நடங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற தேவ பிள்ளையே, சொற்ப சனமாய் இருந்தாலும் கர்த்தருக்குள் நான் நல்ல நிலையாய் வளரணும் ஆண்டவரே. நான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா வளரணும். வளர்ந்தா உமக்கு நான் எப்படியா இருக்கணும், கனி கொடுக்கிற மகனாய் மகளாய் இருக்கணும். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் என்ன பண்ணும், என்ன பண்ணும், வெட்டுண்டு. இல்லை நான் 10 வருஷமா கனி கொடுத்தா சரி, கனி கொடு. நீ 10 வருஷம் 15 வருஷம் எஜமான் கிட்ட சாக்கு சொல்ல முடியாது. எஜமான் வருவாரு. ஏன்னா கோடாலி வந்து அங்க இங்க வைக்கல, எங்க வச்சிருக்காரு, ஏன் வேற அருகே வச்சிருக்காரு. என் செய்கைக்கு தக்க பலன் தான். நான் இவங்களை சிந்திக்கிறேன் அவங்கள சிந்திக்கிறேன், யாருமே நம்மள பரலோகம் என்ன பண்ண மாட்டார், கூட்டிட்டு போக முடியாது. கர்த்தர் ராஜா வருவார். உன் செய்கை என்ன, உன் பேச்சு என்ன, உன் நடக்க என்ன, உன் பார்வை என்ன, உன் சிந்தை என்ன, உன் செயல் என்ன, உன் இருதயத்தின் நினைவுகள் என்ன அப்படின்ட்டு ராஜா என்ன பாப்பாராம். நான் அவங்கள பாப்பாரு இல்ல ராஜா என் செய்கைக்கு தக்க பலன் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா கொடுப்பாரு. அவர் போதனை நடக்கிற தேவ பிள்ளையே, குமார் இந்த பூமியில வரும் பொழுது பிதாவின் ஆலோசனை கேட்டு நடந்தபடினால் மனித ரூபமாய் வந்த போதில இந்த இடத்துல மாம்சத்துக்கு என்ன பண்ணல, ஒரு இடம் கொடுக்கல, ஒரு இடத்திலும் கொடுக்கல. எப்பொழுதுமே கிருபையிலே நிலைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை சூழ்ந்து கொள்ளுகிறார். தேவைக்காக கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது, தேவையே அவர் தான் தேடணும். என்ன பண்ணும், என் தேவையை இல்ல, என் தேவையை நீங்க தான் தேடி பாருங்க. கர்த்தர் உங்களை ஒரு இடத்திலும் வெட்கப்படாதபடிக்கு கிருபை சூழ்ந்து கொள்றத பாப்பீங்க, கிருபை உங்களை ஆட்கொள்றத பாப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய போதனை கேட்க முடியாதபடிக்கு ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலகமும் ஓடுது கூட சேர்ந்து. நீங்க எத்தனை பேர் நம்ம வசனத்தை கேட்டீங்களா? அதனுடைய மாடல் ஆஃப் த ஸ்டோரி கேட்டீங்களா யாராவது? இல்லை, வறுத்து ஒரு நாள் தப்பா போட்டேன் நானே, வரவெல்லாம் ஆமன் போட்டு என்ன பண்றாங்க போயின்னு. அப்போ அந்த டைம் என்ன பண்ணல, நம்மளுக்கு 24 மணி நேரம் டைப் படிக்க நம்மளுக்கு டைம் இருக்கு. 24 மணி நேரம் போன்ல சேட் பண்றதுக்கு என்ன இருக்கு, டைம் இருக்கு. ஆனா அதை நிறுத்தி நிதானமா கேட்கறதுக்கு என்ன இல்ல. நான் வேலை செய்யற இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சு. ஐயா அதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணாரு, ஏசப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட்கள் கிடைக்குது 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 அதனால் இல்ல, இந்த நாட்கள் பொல்லாதவைகளால் மரணம் எப்பொழுது நேரிடும் என்று என்ன பண்ணாது. சனிக்கிழமை காலையில நான் மார்னிங் சொல்லிட்டு போறேன், மண்டே காலையில வரும்போது மனுஷன் இறந்து கிடக்குறாரு. சனிக்கிழமை காலையில நான் என்ன பண்ணிட்டு போறேன், மார்னிங் சொல்லிட்டு போறேன் அவருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் அவர் சாப்பிட்ருக்கார். சாப்பாடு சீர்னாவல். நான் போய் சோடா குடிச்சிட்டு வரேன்ட்டு இன்னொரு செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு போகும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே உயிர் போயிட்டு இருக்கு. அவர் போறாரு, மனுஷன் தேடின்னு போறாரு. ஐயோ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 11:30க்கு போனவர் எத்தனை மணிக்கு தேட போயிருக்காங்க, 1 மணிக்கு தேட. சரி ரவுண்ட் அடிச்சுட்டு சோடா குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வராரு போல. ஸ்டார்ட் பண்ண இடத்துல என்ன பண்ணிட்டாரு, விழுந்து 42 வயசு தான். எத்தனை வயசு, 42. அவங்க குடும்பம்லாம் எங்க இருக்குது, ஆரணியில் இருக்குது. அவர் இங்க வந்து ஒரு ரூம் எடுத்து என்ன பண்ற தங்கி இந்த நாட்கள் நம்மளுக்கு கடவுள் சுகமா கொடுத்திருக்காரு, பலமா கொடுத்திருக்காரு. இது எனக்கு இது என் வாலிப வயசு. இது எதுக்கு கொடுத்திருக்காரு, அனுபவிக்கதான் கொடுத்து
கொடுத்திருக்காரு. இது என்னுடைய காரியம். இது என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை என்ன பண்ணும்? பிராச்சனப்படுத்திக் கொள்ளணும். உன் ஜீவன் என் ஜீவனும் இன்றைக்கு மரித்து போனால் கர்த்தரிடத்திலே போவோமா? எப்படி? 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்துட்டு மிச்ச நேரம் எல்லாம் நான் போகும் இடமெல்லாம் வருவாரு. வர்ற அளவுக்கு நம்ம காரியம் இருக்குதா? வருவாரு, கண்டிப்பா வருவாரு. ஆனா நான் போற இடம் எப்படி இருக்கு? நான் பேசுற இடம் எப்படி இருக்கு? நான் பார்க்குற இடம் எப்படி இருக்கு? நான் என் செய்கை எப்படி இருக்கு? அந்த இடத்துக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? அவர் வருவார். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வம். நம்மள வாழ வச்சவருக்கு நம்ம மனநோவா இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தேவ பிள்ளையே? இன்னைக்கு கிருபை சூழுது, நிக்கிறோம் நிர்மூலமாகாதபடிக்கு. தேவன் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மரண கட்டுகளை தேவன் அறுத்து கொண்டு வந்தார். சாதாரணமா கொண்டு வரல. எத்தனையோ தடவை மரணத்துக்கு நிற்குமோ தேவனே என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர் கிருபையாய் காப்பாற்றி நிக்க வச்சிருக்காரு. ஆனா நம்ம பேசுற பேச்சுல, நம்ம பார்க்கிற பார்வை இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. உலகம் முழுவதும் என்ன பண்றான்? ஒரு தாதாயை படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனா ஜீவனை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? நஷ்டப்படுத்தி கொண்ட. உலக சிநேகம் தேவனுக்கு பகை. உலகத்தோடு உலகத்தை நீ பிரியப்படுத்தணும். நம்ம கூட இருக்கிறவங்களை பிரியப்படுத்தணும், நம்ம கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தணும். நீ கர்த்தரை சந்தோஷப்படுத்தினால் நம் கூட இருப்பவர்கள் நாமும் எப்போதும் எப்படியா இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3:7 வாசிங்க. அந்தபடியே புருஷர்களே 3:7 வாசிங்க. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு என்ன பண்ணும்? பலவீனமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு தேவ ஆலோசனை முக்கியமா தேவை. நம்ம சரீரத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கும்? ஆளு புஷ்டியா இருப்போம். ஆனா உள்ள ஆத்மா எப்படி இருக்குதா? பலவீனமா இருக்கிறது. எங்க அம்மா ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க? புஷ்டியா தானே இருக்காங்க. எம்மோ அப்படின்னு போன்ல, ஐயோ இன்னும் அப்படி கூப்பிடுறியா, இன்னும் ஆச்சு ஏத, அப்படியே புஷ்ன்னு ஆயிடுவாங்க. எப்படி ஆயிடுவாங்க? ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க? ஆனா ஆளுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க. சும்மா எம்மா கூட போதும். ஐயோ இன்னும் அப்படி கத்துறீங்களா, இன்னும் என்ன பண்ணுவாங்க? இல்ல, பலவீனமா இருக்குது. நம் பலவீன பாண்டமா இருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு கண்டிப்பா தேவை. என் மீது கண்ணை வைத்து அவருடைய போதனை எனக்கு முக்கியமா என்ன படுது? தேவைப்படுது. அதை தான் பட்சபால் கேட்ட. எடுத்து வாசிங்கப்பா. 1 ராஜாக்கள் எடுங்க. 1 ராஜாக்கள் எடுங்க 2:32 இருந்து வாசிங்க. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியல. ஒருவன் 2 பேரை கொன்று போடுகிறான். அது யாருக்கு தெரியாம பண்றான்? தாவீதுக்கு தெரியாத பண்றான். வாசிங்கப்பா. அவன் அவனை பட்டயத்தால் கொன்று என்னது அவருடைய
ரத்த பழிய கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவர்கள் மேல் திருப்ப பண்ணுவாராக. இப்படியே அவர்களுடைய ரத்த பழி என்றும் மோவாபின் தலையின் மேலும் தாவீது விட்டத சாலமோன் வந்து என்ன பண்றான்? பழி தீர்க்கிறான். தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லைன்னு யோசிக்காதீங்க. தாவீதை விட்டத சாலமோன் பிடிப்பான். அதுக்கு கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ணும்? கண்டிப்பா வேணும், போதனை கண்டிப்பா வேணும். தாவீதுக்கு தெரியாம ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா சாலமோனுக்கு சொல்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கு. அதை சொல்லி அவன் மீது அந்த ரத்த பழி என்ன பண்ணும்? வரட்டும். அப்புறம் வாசிங்கப்பா. தாவீதுக்கும் இல்ல, இப்படி அவனுடைய ரத்த பழி என்று மோவாபின் தலையிலும் அவன் சன்னதியார் ஒரு சன்னதி செய்கிறதை மறு சன்னதி வரைக்கும் தேவன் என்ன பண்ற? தொடர. அதனால்தான் சொல்றேன், ஆவியை பெற்ற தேவ ஜனமே, பேசும்போது பார்த்து பேசுங்க, நடக்கும் போது பார்த்து நடங்க, பார்க்கும் போது பார்த்து நடங்க. ஏன்னா நீங்க ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள். கர்த்தர் உலக ஜனத்தை விட நம்மிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்பார். ஏன்னா பரிசுத்த ஆவி உலக ஜனத்துக்கு இல்ல, நம்மளுக்கு தான் என்ன பண்ணிருக்கு? கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால நிதானித்து என்ன பண்ண? எல்லா காரியத்திலும் செயல் பண்ணும். தாவீது மோவாப்பா, வாசிங்கப்பா. மோவாப் என்றும் மோவாப்புடைய ஒரு தவறினால அவன் ஜெனரேஷன் என்ன பண்ணு? பாதிக்கப்படுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம தானே செய்யறோம். அதுதான் கர்த்தர் சொல்ற, நீ எதை விதைச்சாலும் என்ன பண்ணுவ? நீ விதைச்சது உன் புள்ள மூலியமா நீ என்ன பண்ணுவ? அதனால ஜாக்கிரதையா இருங்க. வாசிங்கப்பா. இப்படி அவர்களுடைய ரத்த பழி மோவாபின் தலையின் மேலும் அவன் சன்னதியார் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சன்னதியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே என்ன வருமா? சமாதானம் வர. பாவம் செஞ்சு வந்தான், கர்த்தருக்கு விரோதமா இருதயத்துக்கு ஏற்ற வந்தான் தாவீது. ஆனா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த வந்தான். ஆனா கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்து கர்த்தராலே சமாதானமும் என்ன பண்ணுது? இருக்க கடவுதாக. நீ கர்த்தரை தேட தேட, கர்த்தருடைய ஆலோசனை கேட்க கேட்க, தேவ பிள்ளையே, கிருபை உன் மீது சமாதானம் ஆளுகை செய். வாசிங்கப்பா. அப்படியே பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். வாசிங்க. அவனுக்கு பதிலாக ராஜா போய் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை ராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியாத்திரின் சாணத்திலும் வைத்தான். பின்பு ராஜா, தேவ பிள்ளையே, ஒருவன் விழுந்தா பின்னாடி நிக்கிறதுக்கு ஆள் இல்ல நம்ம நினைக்க கூடாது. நம்ம போயிட்டோம்னா ஆள் இல்ல. கர்த்தர் யார ஒன்னாலும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் யார ஒன்னாலும் என்ன பண்ணுவாரு? எழுப்புவாரு. அவன் தாவீது விட்டுட்டே வரா. சாலமோன் பாக்குறான். தாவீதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்? யார் ராட்சிய பாரதிய அதோனியா கூட சேர்ந்து இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்க? கும்பல் கூடி எங்க அப்பாவை அசைக்க பார்த்தான். அப்பா விட்டுட்டாரு. ஆனா தாவீது நினைக்கிறான், இவனை நான் விடக்கூடாது, இவனை என்ன பண்ணக்கூடாது. விட்டா என் ஜெனரேஷன் என்ன பண்ணுவான்? அசைக்க பாப்பான்ட்டு அவன் சொல்றான். நீ போய் அவனை கொன்று போட்டுட்டு அவன் ஸ்தானத்துல வேறொருத்தனை நிறுத்து. தேவ பிள்ளையே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போகாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க. கொன்று போடுனா இந்த காலகட்டத்தில் யாரும் நம்மளை வந்து என்ன பண்றதில்ல, கொலை செய்ய போதில்லை. ஆனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் செத்து போகாதபடிக்கு என்ன பண்ணும்? என் ஸ்தானத்தை விட்டு போனா என் ஸ்தானத்துல நிற்கிறதுக்கு 7000 பேர் தேவன் வச்சிருக்கார். நான் நீதிமான் அல்ல. நான் அவர் இடத்துல வரும்போது எப்படியா தான் வந்தேன்? பாவியா தான் வந்தேன். ஆனா என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் ஒருவர்.
நீதிபரர் எப்போது என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறபடினாலே, அவர் போதனையை கேட்கிறபடினாலே, தேவ பிள்ளைய இவனை கொன்று போடுனா போடுவார். அவன் ஸ்தானத்துல வேற ஒருத்தனை என்ன பண்ண நிக்க வைப்பாரு. வாசிங்கப்பா. பின்பு ராஜா சீமோயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயும் வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு. நீ வெளியே போய் வாசிங்க. ஒரு ஆற்றை கடக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். வாசிங்க. அப்பொழுது உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். சீமேய் ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய ஆண்டவன் சொன்னபடி உமது அடியானாகிய நான் செய்வன். எல்லாரையும் கொன்று போட்டு இவனுக்கு மட்டும் எதுக்கு தெரியுமா உயிரை கொடுக்குறான்? 2:8 வாசிங்கப்பா. எல்லாரும் கொன்று போட்டுறான். ஆனா சிமியோன் மட்டும் என்ன பண்றாரு? உயிர் பிச்சை கொடுக்கிறார். வாசிங்கப்பா. 2:8 மேலும் பென்யமீனாகிய கேராகின் மகன் சிமேயின் உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்கோதேனுக்கு போகிற நாட்களிலே வாசிங்க. அவன் என்னை கொடிய தூஷணமா என்ன பண்றான்? ஆரம்பத்திலே சொன்னேன், வாய் இருக்கு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவும் பேசிடக்கூடாது. பேசுனா கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? கணக்கு வச்சு கேட்பார். நம்ம சும்மா வாயில தானே பேசுறோம், அப்படி இல்லை. வாய்க்கு கடிவால் என்ன பண்ண கண்டிப்பா போடணும். இல்லைன்னா கழுதைய போல என்ன பண்ண, கழுதை எப்பவுமே என்ன பண்ண கத்திக்கிட்டே, கழுதை கத்திட்டே இருக்க, குதிரை என்ன பண்ணிட்டு இருக்க அசை போட்டுட்டே இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, நான் வாசிங்கப்பா வாசிங்க. அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவனாய் எண்ணாதே, நீ புத்திமான். அந்த புத்திமானுக்கு சொல்லிட்டு போகிறான். அதனால்தான் அவன் என்ன பண்ணல, கொலை பண்ணல. ஏன்னா தாவீது கர்த்தர் பேரில ஆணையிட்டு கொடுத்திருக்கான். அதன் மகன் என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு இருக்கான். ஆனா அவனை நீ நல்லவன் என்ன பண்ணாத, ஒரு நாளும் நினைக்காத. ஒருவேளை மன்னிப்பு கேட்டுட்டு நான் வந்தாலும் அவனை நீ என்ன பண்ணாத, நல்லவனு நினைக்காத. அவன் என்னை கொடிய தூஷணமா என்ன பண்ணிட்டான்? பேசிட்டான். சொல்லுவாங்கல்ல, அடிச்சா கூட என்ன பண்ணலாம், மறந்துடலாம். போன வாரம் தான் சொன்னேன், நாவினால் சுட்ட புண்ணா பண்றான், ஆறாதே. தீய புண் நான் இது தீயினால் சுட்ட புண் ஆறிடும். ஆனா நாவினால் என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது மறைஞ்சிடும். நான் நிறைய சூடு வச்சுப்பேன் சமையல் பண்ணும்போது. ஆனா அது என்ன பண்றான்? ஆனா ஒருத்த பேசுந்த மறக்காத தாவீது சொல்றான், அதை நினைவு கூர்ந்து அவனுக்கு என்ன பண்றான்? இவன் உயிர் பிச்சை போடுறான். வாசிங்கப்பா வாசிங்க. இல்ல 38. சிமேய் ராஜாவை பார்த்து, அது நல்லது, நல்ல வார்த்தை, ராஜாவாகிய ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். சொல்லி சிமேய் அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். 3ஆம் வருஷம் சென்ற போது சிமேய் வேலைக்காரன் 2 பேரை மக்னாவின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் ஓடி போனார்கள். வேலைக்காரர் காத்தூரிலே இருக்கிறார் என்று சிமேயுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சிமேய் எழுந்து 3 வருஷம் ஆயிடுச்சின் ராஜா மறந்துட்டு இருப்பாருன்னு யார் நினைச்சது? சிமேய் நினைச்சிட்டான்.
இந்த வார்த்தை சொல்லி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை வருடங்கள் கடந்து போகலாம், மாதங்கள் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது? மாறாது. கர்த்தர் நிமித்தமாய் தான் அவனுக்கு உயிர். கர்த்தர் இல்லைன்னா அவனுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. ஏன்னா தாவீது கர்த்தரை நடுவாலை வைத்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற, நான் அவனை கொன்று போடுவதில்லை என்று கர்த்தரை முன்னிட்டு சொல்றான். ஆனா இவன் புத்திமான் அல்லவா? ஒரு கோரிக்கை வைக்கிறான், நீ இந்த ஆற்றை கடக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். ஒரு கோரிக்கை வைக்கிறான். அவனை எப்படியாவது என்ன பண்ண, அவனுக்கு முடிக்கணும். இவனுங்களெல்லாம் கொன்று போட்டேன், இவனை கொன்று போடாத மடிக்கு யார் நிக்கிறா கூட? கர்த்தர் நிக்கிறாரு. தூஷணமா பேசினவன் தான். கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் தூஷணமாய் பேசின போது தூசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தெய்வமே, அந்த தெய்வம் என்ன பண்றாரு? நடுவுல நிக்கிறாரு. அதனால அவன் பட்டிய கருக்கினால அவன் என்ன பண்ண முடியல, வெட்டி போட முடியல. ஆனா ஒரு கோரிக்கை வைக்கிறான். தாவீது சொல்றான், நீ புத்திமான், புத்தியா நடந்துக்கொள். நீ கர்த்தருடைய ஆலோசனை கேட்டாதான் உன் புத்தி என்ன பண்ணும்? ஷார்ப்பா. நீ உலக காரியத்துல எல்லாம் போயிட்டு நோட்டாயிட்டு நின்றனா உன் புத்தி என்ன பண்ண இருக்க மங்கி மண்ணா போயிடும். உன்னை வரவும் போறவெல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவான். நான் 24 மணி நேரத்துல கர்த்தருக்கு நான் 1 மணி நேரம் கொடுக்கறது எனக்கு எப்படியா இருக்கு? கஷ்டமா இருக்கு. சிமோய்க்கு என்ன நடந்ததுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் கண்களை மூடி ஸ்தோத்திரங்க தாவே. சோத்திரிக்கிற ராஜா இசப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் எல்லா காரியத்தையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களுக்கு எல்லாம் கடிவாளம் போட்டு நடக்கத்தக்கதாய் தெய்வம் உதவி செய்வீராக. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் இருக்கும் பொழுது ராஜா, எதுக்காக நாங்கள் கவலைப்படாதபடிக்கு, கண்ணீர் விடாதபடிக்கு, சிந்திக்காதபடி, அப்பா நீங்க மௌனமா இருக்கிறீங்க என்று நாங்கள் நினைக்காதபடிக்கு எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இசப்பா, உம்முடைய சமூகத்துக்கு நோக்கி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைய தேவன் நீங்க பாக்குறீங்க, இருதயத்தை பாக்குறீங்க ராஜா. அப்பா, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு தாவீதை ஆசீர்வதித்த தேவன், கிருபையினாலே சூழ்ந்து கொள்ள வைத்த தேவன் தாமே ஆண்டவர். உம்மை நம்பி வராங்கப்பா, உம்மை நம்பி வராங்க ராஜா. ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, வேலையடைங்க. யார் எங்களை விட்டு போனாலும் நீங்க எங்களை விட்டு போகாதபடி கிருபையினாலே சூழ்ந்து கொள்ளுவீரா. நீங்க எங்களை விட்டு விலகவும் மாட்டீங்க, கைவிடவும் மாட்டீங்க ராஜா. அன்பின் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.